வணக்கம் நண்பர்களே. ஒரு இந்து மதத்தில் பற்றாளர். அவருக்கு 3 உலகங்கள் இருப்பது நன்கு தெரியும் அவருக்கு. அது என்னது என்றால், நாம் வாழ்கின்ற பூலோகம், தேவர்கள் வாழக்கூடிய தேவலோகம், இறந்தவர்கள் எல்லாம் போகக்கூடிய 2 இடங்கள். ஒன்று நரகலோகம், மற்றொன்று சொர்க்கலோகம். தேவலோகத்தில் பிதாக்கள் இருந்தார்கள், அங்கிருந்து பூமிக்கு வந்தார்கள். அப்படி ஒரு நம்பிக்கை. ஒரு இந்து, நான் சொல்வது போல ஒரு இந்து, அவர் அந்த நரகலோகத்திற்கு போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்படி போவது தெரியவில்லை. ஒரு விமானம் மூலம் போகலாம் என்று கருதுகிறார். விமானம் இருக்கிறது, எப்படியோ மேலே ஏறி போய்விடுகிறார். உள்ளே போகவில்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் உள்ளே போகவே இல்லை. அந்த இருக்கு இல்லையா மேல்லோகம், அங்கே விமானத்தின் மேலே போயிடுறார் அவர். அங்கே போயிட்டு பறக்கும்போது அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த நரகலோகத்துக்கு முதல்ல போகிறார். அங்கே யார் இருக்கா அப்படின்னா, யமராஜன் இருக்கிறாரு, சித்திரகுப்தன் இருக்காங்க, இன்னும் பல பேர் இருக்காங்க. அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. உடனே யமன் பார்த்து விடுகிறார். ஏ மானிடா, நீ எப்படி இங்கே வந்தாய்? உன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, நீ எப்படி இங்கு வந்தாய் என்று கேட்டபொழுது அந்த மானிடன் சொன்னான், நான் எல்லோரும் நீங்கள் எல்லாம் சொல்கிறீர்கள், யமலோகம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, பூலோகம் இருக்கிறது, சொர்க்கலோகம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறீர்களே, நான் பூலோகத்தில் தானே இருக்கிறேன். அப்போ எனக்கு இந்த நரகலோகத்தை பார்க்க வேண்டும், அதற்காகத்தான் நான் வந்தேன். விமானத்தின் மீது ஏமாற்றிவிட்டு நான் வந்து விட்டேன். சரி, உடனே நீ வந்து விட்டாய், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை என்று, சித்திரகுப்தா நீ வா, உன்னுடைய வாகனத்தை எடுத்து வா என்று சொன்னவுடன் அந்த யமன் வாகனத்தோட எருமை, இந்த எருமை வந்து நிற்கிறது, பல வந்து நிற்கிறது, ஒன்றல்ல ரெண்டல்ல, பல எருமைகள் அங்கே நிற்கிறது. ஒன்றின் மீது நீ ஏறிக்கொள் என்று சொல்ல இந்த மானிடன் அது மேலே ஏறிக்கொள்கிறான். சித்திரகுப்தன், நீ சென்று காண்பித்து விடு என்று யமன் சொல்ல 2 பேரும் போகிறார்கள். பல எருமைகள் ஒன்றாகவே வருகிறது. போக இடத்தை எல்லாம் காண்கிறார்கள். அங்கே இறந்து போனவர்களுடைய பாவம் பண்ணி இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. ரொம்ப கொடுமையில் இருக்கிறாங்க. எல்லாரும் செக்கு இழுக்கிறாங்க, பிணத்தெல்லாம் எரிக்கிறாங்க, கழுவுறாங்க. பசுமாடை, செத்து போன பசுமாடை கழுவுறாங்க. எல்லாரையும் இறந்து போன சடலங்களை குளிப்பாட்டுறாங்க. அப்படி ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தா இந்த பாவம் பண்ண சில பேரெல்லாம் அங்கே ஒரே எண்ணெய், ஒரு பெரிய ஒரு சட்டியில் வச்சு கொதிக்குது. அதில் சில பிணங்கள், அவரெல்லாம் உயிரோடு இருக்கிறவங்க தான், அதில் தூக்கி போடுறாங்க. அவெல்லாம் ஐயோ 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 என்று கத்துகிறார்கள். இதையும் அவன் பார்த்து விடுகிறான். அப்புறம் அப்படியே போகிறான். அங்கே போனால் தேவ கன்னிமார்கள், ஆஹா என்ன அழகு,
பிரமாதமாக அழகாக இருக்கிறார்களே என்று பார்க்கிறான். அவர்களெல்லாம் நடனம் ஆடுகிறார்கள். நாரதரோ அங்கே வீணை வாசித்து கொண்டு டிங் 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 அப்படின்னு அவர் இசைச்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா சிவன், பார்வதி, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், அப்புறம் பார்த்தா விஷ்ணு, பிரம்மா, 4 தலை இருக்கு அவருக்கு. எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க. இந்த நடனமா கன்னிகள் மோகினி, ஊர்வசி, ரம்பா இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறாரு. இவர் மயங்கி போயிடுறாரு. மயங்கி போயிட்டு அங்கேயே அப்படியே கீழே விழுந்துடுறாரு. உடனே சித்திரகுப்தன் வந்து, ஏய் நீ மயங்கியது போதும், வா, உன்னுடைய நேரம் முடிந்து விட்டது, நீ எல்லாவற்றையும் பார்த்து விட்டாய். இல்லை இல்லை இல்லை, நான் சொர்க்கலோகம் பார்க்க வேண்டும், நரகத்தை பார்த்து விட்டேன், சொர்க்கலோகத்திற்கு போக வேண்டும் என்று அழைத்து செல் என்று சொல்ல, எல்லாருமே தேவர்கள் வருகிறார்கள், அப்புறம் அசுரர்கள் வருகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த சொர்க்கலோகத்தை பார்க்க வேண்டும், நாங்கள்லாம் நரகலோகத்தில் தான் இருக்கிறோம், அதனால் சொர்க்கலோகத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, அங்கே பார்த்தா ஒரே தேன் ஓடுது, பால் ஓடுது, கஞ்சி கஞ்சாக ஓடுது, எல்லா விதமாக இது இனிப்பு பண்டங்கள் எல்லாம் இருக்குது, ஜாங்கிரி இருக்குது. ஆஹா, என்ன அருமையாக இருக்குது. தேன் அப்படியே குளம் போல் இருக்குதே, நக்கி நக்கி பார்க்குறான், அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, அமிர்தமாக இருக்குது, எதை தொட்டாலும் அமிர்தமாக இருக்குது. உடனே நக்கி நக்கி பார்க்குறான். அந்த பக்கம் பார்த்தா அதில் வந்து ஒரு மீனவ பெண் போல் ஒன்று இருக்குது. அது வந்து அப்படியே நக்கி நக்கி பார்க்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக, சரி இதையும் நான் பார்த்துட்டேன், நான் வந்து என்னை கொண்டு போய் பூலோகத்தில் விட்டுடு அப்படின்னு சொல்லி எல்லோருட்டையும் மன்றாடுறாரு. நீ வந்தது தான், நீ ஏமாற்றி வந்துட்ட, திரும்பி நீனு பூலோகத்திற்கு போக முடியாது, நீ அங்கே தான் உன்னுடைய வாழ்நாள் முடிவும் வரை அங்கே இருந்து நீ சொர்க்கலோகத்திற்கு போகலாம், நரகலோகத்திற்கு போகலாம், யமன் வாழக்கூடிய அரண்மனைக்கும் போகலாம், சித்திரகுப்தன் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை பார்த்து நீ தெரிந்து கொள்ளலாம். எனவே நீ எப்படி வந்தாயோ திரும்பி போகவே முடியாது, இறந்தவர் யாரும் போக முடியாது. ஆனால் நீ இறக்காமலே அங்கே வந்து விட்டாய், நீ விரும்பித்தான் இங்கே வந்தாய், ஆதலினால் நீ போகவே முடியாது, எங்கே தான் இருக்க வேண்டும், கண்டிப்பாக சொல்கிறேன், நீ அங்கே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்க வைத்து விடுகிறார். இப்படித்தான் நம்மெல்லாம் நம்முடைய இந்துக்கள் இது போல பல புராணங்களை சொல்லியுள்ளார்கள். மார்க்கண்டேயனும் அங்கே இருந்தார். அவருக்கு 16 வயது தான். அதுக்கப்புறம் திரும்பி அவருடைய வாழ்நாள் முடிஞ்சிட்டு அங்கே இருக்கிறார். இது போல் இறந்தவர்கள் பல பேர் அங்கே இருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்துவிட்டு அவன் அங்கே தங்கி விடுகிறான், உறங்கி விடுகிறான். நான் விழித்து கொண்டு இருக்கிறேன், ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், நான் விழித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அந்த மானிடன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். இத்தோடு இந்த பதிவு முடிவடைகிறது.